பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற விளம்பரத்திற்கு ஏற்ப தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது மக்கள் அளிக்கிற வரவேற்பில் இருந்து மிக தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையிலும் புதிதாக கட்சியில் இணைகிற மாற்றுக் கட்சி தலைவர்கள், சகோதரர்கள், தொழிலதிபர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியிலே இப்பொழுதும் ஒரு இணைப்பு விழா. இந்த இணைப்பு மிக மிக ஒரு பெருமை மிக்க இணைப்பான ஒரு முக்கிய பிரமுகர் இங்கே வந்திருக்கிறார். ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க தலைவரின் குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அவர் இணைகிறார் என்ற அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நாங்கள் இருவரும் வந்தே ஆக வேண்டும் என்று நமது அகில பாரத பொதுச் செயலாளர் சி.டி. ரவி அவர்களும் எங்களுடைய இணை பாரதிய ஜனதா கட்சியுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் பி. சுதாகர் ரெட்டி அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அண்ணன் சம்பத் அவர்களோடு அவருடைய முதல்வர் இளைய பாரதி அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார். அவரையும் வந்து வரவேற்கிறேன். சம்பத், அந்த ஏஜி சம்பத் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போக முடியாத ஒரு நபர் அண்ணன் அவர்கள். 2 முறை முகையூர் சட்டமன்ற தொகுதியிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1952 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஒரு காலம். அந்த தொடங்கப்பட்ட காலத்தில் முதலில் கட்சியிலே வேட்பாளராக நிற்பவர்கள் சுயேட்சை வேட்பாளர் தான் நிற்பார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிறகு ஒரு வாக்கு வங்கி வந்த பிறகுதான் அவர்களுக்கு பெர்மனன்ட் சிம்பல், நிரந்தரமான சின்னம் ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில ஏற்கனவே மரியாதைக்குரிய அமரர் கோவிந்தசாமி அவர்கள் அவர் பயன்படுத்தி வந்த அந்த உதயசூரியன் சின்னத்தை முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விட்டுக் கொடுத்த அந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியுடைய புதல்வர் தான் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தான் நடத்தி வந்த இயக்கத்தை விடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் ஆட்சியில இடம்பெற்ற 9 அமைச்சர்களில் அவரும் ஒரு அமைச்சராக, உணவு மற்றும் விவசாயத்துறையினுடைய அமைச்சராக அவர் விளங்கி இருக்கிறார். சிறந்த நேர்மையாளர், புகழ்மிக்க நாட்டு பற்று மிக்கவர். தமிழகம், ஆந்திரம் தனித்தனி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுகிற பொழுது தமிழ்நாடு ஆந்திரா இணைப்பிலே எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அதை தீர்த்து வைத்து சுமூகமாக அந்த பிரிவினை இன்றைக்கும் நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, தமிழகம் மக்கள் எல்லாம் சகோதரர்களாக இருப்பதற்கு அன்றைக்கு வித்திட்டவர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள். அவருடைய புதல்வர் அண்ணன் சம்பத் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம். அண்ணன் சி.டி. ரவி அவர்கள், அண்ணன் சுதாகர் ரெட்டி அவருடைய முன்னிலையிலே அவர் தன்னை இப்பொழுது பாஜகவில் இணைத்துக் கொள்கிறார். Both you can take. Yeah. Here. அண்ணன் சம்பத் அவர்களையும் அவருடைய புதல்வர் இளைய பாரதி அவர்களையும் அழைத்து வந்த சகோதரர் அவர்களையும் மற்றும் சந்திரசேகர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற எஸ்சி பிரிவினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் கபிலன் அவர்களையும், வணிகர் பிரிவினுடைய துணைத் தலைவர் ராஜா அவர்களையும், லீகல் செல்லுடைய முன்னாள் தலைவர் சவுந்தரராஜன் அவர்களையும் மற்றும் பிரவீனா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டாம்.
அனைவருக்கும் வணக்கம். You know, ex-MLA A.G. Sampath family, one of the founder of DMK. His father, Thiru Govindaswamy, he was one of the founder member, one of the senior DMK leader. His mother also, she was MLA. He is also ex-MLA. But they want to self-respect. DMK now does not have a self-respect. Who they want to self-respect? They are all come out. Party will give the respect, self-respect, not only individual. Party will give the all respect to Tamil Nadu Makkal. All are welcome to join our party, strengthen our party. This is will go to strong, not only BJP, strong Tamil Nadu. Welcome to you once again, A.J. Sampath ji. Party, you give the all respect to you. Party, our hope. You are all strengthening our party in northern area. You have your own capacity. We hope you will have put your effort and party strengthening more. அனைவருக்கும் நன்றி. And his son Ilaya Bharati also joined our party. They don't want any post. They have only for the self-respect. They want the self-respect. Party will give the all respect and they will put the effort, their effort. Our party, it will more strong. This is so. Some media, their daily trend are so and so. They are telling, but grassroots level, ground trend, totally different. Ground trend are there. ADMK and BJP, ground trend are there. Not in favor of DMK. Only one word to tell to you. 2016 also, many media, they were focusing DMK come to power. But what happened? ADMK come again. This time also, many Tamil Nadu people, they don't want to cut up panchayat. They don't want to land grabbing. They don't want to corruption. They are all with us. This is the ground reality. I hope ADMK headed NDA will come to power again. எதனால திமுக பாஜக திமுக பாஜக வரதுக்கான காரணம் நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கிய காரணம்னாக்கா பாசிட்டிவ் ரீசனும் இருக்கு, நெகட்டிவ் ரீசனும் இருக்கு. திமுக ஆரம்பிக்கப்பட்டதே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசு நீங்க ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் இந்த கட்சியை ஆரம்பிப்பது ஏழை எளிய மக்களுக்காக, தெருவோரத்திலே படுத்துறங்குகின்ற குப்பனுக்காகவும் சுப்பனுக்காகவும் தான் நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன். பணக்கார வர்க்கத்திற்காக நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை. பதவி ஆசை தேடி வருவது என்னோடு வரவேண்டாம். ஏழைகளை வாழ வைப்பதற்காக
இந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்று அண்ணா சொன்னார். முதலாக அண்ணா பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அதைத்தான் சொன்னார். ஆங்கிலத்திலே சொன்னார், நான் ஏழை மக்களுடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கின்றேன். தெருவோரம் படுத்துறங்குகின்றானே அந்த பாட்டாளி வர்க்கத்திற்கு வாழ்வளிப்பதற்காக இந்த பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றேன் என்று அண்ணா முதலாக சொன்னார். அப்போது நேருதான் சாதாரணமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்த நேரு நிமிர்ந்து உட்கார்ந்ததாக வரலாறு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 2 நிமிடம், ஆனால் அவர் பேசியதோ 26 நிமிடம். அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு எங்கோ சென்று கொண்டிருக்கின்றது. சுயமரியாதை என்பது இன்னும் சொல்ல போனால் கட்சியில பவுண்டர் அந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் ரைட் இன் தயர் பார்ட்டி. அந்த அளவுக்கு ஒரு சப்ரஷன் பவர்ஸ். இன்றைக்கு திமுக என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அதுல ஒரு 10 பேர் ஷேர் ஹோல்டர்ஸ். அவர்கள் எவ்வளவு பணம் போடுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாலே பெனிஃபிட் வழங்கப்படும் என்ற அந்த அக்ரிமெண்டின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. 50% share we have only another 50%. திமுக இப்ப ஏழைகள் இருக்காங்களா? நிறைய இருக்கிறார். தொண்டர்கள் இருக்கிறார், தலைவர்கள் இருக்கிறார். தலைவர்கள் எல்லாம் உலக கோடீஸ்வரர்கள் வரிசையிலே இன்றைக்கு வானலாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அண்ணாந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ தேவலோக பிரதிநிதிகள் வருவதை போன்று அவர்களை பார்த்து நாங்கள் கையெழுத்து கும்பிடுவதும், அவர்கள் எங்களை பார்த்து ஏராளமாக சிரிப்பதும், இப்படிப்பட்ட தன்மானம் இழந்த அந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்பதற்காக இன்றைக்கு நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ இந்த கட்சிக்கு நான் வந்தது ஏதோ பதவியை தேடி வந்திருக்கிறேன் என்று யாராவது கருதுவார்களேனால் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன். இப்போது பிஜேபியிலே எந்த அரசு பதவியும் எனக்கு தரப்போவதில்லை. எம்எல்ஏ சீட்டும் இல்லை, எம்பி சீட்டும் இல்லை. எனவே பழி என் மீது சுமத்த முடியாது. என் தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல சிறந்த இடமாக நான் கருதுகிறேன். திமுக தலைவர் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து திமுக தலைவர் இருக்கிற வரைக்கும் நீங்க பல முறை பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்க உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சிட்டி ரவி சார் கூட சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்ட அன்றைக்கே நமக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை என்ற முடிவுக்கு வந்தவர். வாழ்வு இல்லை என்பதை விட நமக்கு இனி உரிமை இல்லை, இவர்களெல்லாம் சேர்ந்து நம்மை விரட்டி விடுவார்கள் என்று நினைத்தேன். அப்பொழுது அழகிரி ஆதரி மருத்துவமனையிலே என்னை சந்தித்தார். நாமெல்லாம் அழகிரி, மரியாதைக்குரிய கே ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் சிறு வயது முதல் கொண்டு நான் நன்கு அறிவேன். ஒரு 10 வயது 15 வயதிலே எல்லா குடும்பமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்ட நேரத்திலே இந்த சிறு வயதிலிருந்து நான் நன்கு அறிவேன். எனவே அந்த அடிப்படையிலே அழகிரி என்னிடத்திலே வந்து நிறைய பேசினார். அனைத்தையும் நான் சொல்லிவிட முடியாது. சில திட்டங்கள் கூட கொடுத்தார். நான் அவரை சமாதானப்படுத்தி இருக்கின்றேன். அவசரப்பட வேண்டாம், நீங்கள் இருக்கின்றீர்கள். என்னை போன்ற மன வருத்தம் உள்ள தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் உன்னுடைய சகோதரத்திலே பேசுங்கள். அந்த இயக்கத்தை விட்டு போவதற்கு மனமில்லை. இன்றைக்கு கூட இரவு முழுவதும் நான் தூங்குகிறேன். இரவு முழுவதும் தூங்கவில்லை. இந்த நிமிடம் வரை நான் தூங்குகிறேன். நாங்கள் உயர்த்தி பிடித்த கொடியவர், அந்த இருவண்ண கொடியவர். உரிமைகள் மறுக்கப்படுது, மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு இடம் தரல, சீட்டு தரல அப்படின்றத பிரச்சனை இல்லை. என்ன சொல்றீங்க? இல்லம்மா, உரிமைகள் மறுக்கப்படுகிறது, எனக்கு சீட்டு கொடுக்கலன்றத மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நாங்க அப்படித்தாங்க இல்ல, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் பொறுத்து பார்த்து இனி எதற்குமே இங்கே இடமில்லை என்ற பிறகுதான் இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே என்ன சீட்டா கொடுக்க போகிறது? தேர்தல் முடிய போகிறது.
எம்எல்ஏ சீட் கிடைக்க போகிறதா? ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி. எம்பி சீட்டுக்கு வந்து உங்களுக்கு 3 வருஷம் ஆகும். அதற்காக இல்லை. 2016 தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சிலவற்றை சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம். இப்ப இருக்கிற எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உள்ஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு. அது மிகப்பெரிய இஷ்யூ. அந்த உள்ஒதுக்கீடு 2016 தலைவர் கலைஞர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அது இடம்பெற்றிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே 3 உறுதிமொழிகளை இப்பொழுது இருக்கின்ற தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார்கள். நம்பர் 1, என்னுடைய தந்தையார் கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம். நம்பர் 1. வன்னிய சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்குவோம். நம்பர் 2. இதே போன்ற ஒரு 3 உறுதிமொழியை கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது தேர்தல் அறிக்கை வந்திருக்கின்றது. அந்த உறுதிமொழிகளே இல்லை. அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது போன்ற உரிமைகள், என்னுடைய தந்தையாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது ராமசாமி படையாட்சியார் அவர்கள் மணிமண்டபம் திறப்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடலூர் வந்த பொழுதே அவரிடத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் இன்னொன்று பாக்கி இருக்கிறது, கோவிந்தசாமிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று அங்கே பேசி அந்த செய்திகள் தான் கசிந்தது. முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் இது நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது, நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொல்லி அந்த பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கசிந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை நாங்களே செய்கிறோம் என்று அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்னுடைய தந்தையாரை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். என்னுடைய தந்தையார் உயிர் பிரிகின்ற நேரத்திலே சொன்ன கடைசி வார்த்தை, இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உயிர் பிரிகின்றது, குடும்பத்தை பற்றி நினைக்கவில்லை, 2 பிள்ளைகளை பற்றி நினைக்கவில்லை. ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய தாயார் பெயர் பத்மாவதி, என்னை மன்னித்து விடு, நான் இந்த குடும்பத்திற்காக எதையும் செய்யவில்லை, மனைவிடத்தை மன்னிப்பு கேட்டவில்லை, உங்களுக்காக நான் எதையுமே செய்யவில்லை. நாட்டை காப்பாற்றுவதற்கும் இந்த கழகத்தை காப்பாற்றுவதற்கும் பல்வேறு யோசனைகளை சொல்லிவிட்டு சொன்னார், நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக சாகிறேன், நான் யாரிடத்திலும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கியதே கிடையாது. இதை சொல்லிவிட்டுத்தான் அவருடைய உயிர் பிரிந்தது. அப்படி என் தந்தையார் சொன்ன அந்த வாக்கை இன்றைக்கு காத்திலே பறக்க விட்டு விட்டார்கள். இன்னும் ஒரு படி அதிகமாக சொல்கிறேன், பாசிட்டிவ் ரீசன் என்று சொன்ன என் தந்தையார் சொன்ன வாக்குறுதி, இந்த கரப்ஷன், ஃப்ரீ ஃப்ரம் கரப்ஷன், அது இல்லாமல் இருக்கின்ற ஒரு உன்னதமான தலைவர் மோடி ஒருவர் தான். யாராலும் சேலஞ்ச் பண்ண முடியாது. இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது, எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு பல கோடி ரூபாய்கள் அவர் வழங்கி இருக்கின்றார்கள். இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்காகவும் ராணுவ வளர்ச்சிக்காகவும் பல அந்நிய நாடுகளே பயப்படுகிறது என்ற அளவிற்கு இன்றைக்கு மோடி உயர்ந்து நிற்கின்றார்கள். ஒருவராவது யாராவது சுட்டிக்காட்ட முடிகிறதா இவர் இந்த ஊழல் செய்தார் என்று? என்னுடைய தந்தையாகவே நான் பார்க்கின்றேன், என் தந்தையுடைய வழிவந்தவராகவே நான் பார்க்கின்றேன். ஒரு மனிதன் தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். மெயின் ரீசன், மெயின் காஸ். பல காரணங்கள் இருக்கலாம், மெயின் காஸ் என்னும் புத்திக்கப்பட்ட வகையிலே ஊழலற்ற ஒரு மனிதன் நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கின்ற நரேந்திர மோடி என்று நான் நினைக்கின்றேன். அந்த நினைப்பு மக்களிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இனி என்னுடைய வாழ்க்கையில் பாரதிய ஜனதா கட்சிக்காக நான் உழைப்பேன். ஒற்றை குடும்ப ஆட்சியில வந்து அந்த திமுக வந்துவிட்டது, ஒற்றை குடும்ப கட்சியாக திமுக மாறிவிட்டது. ஒற்றை குடும்ப கட்சியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது குடும்ப பாசம் கொண்ட கட்சி என்று சொன்னார். நீங்கள் ஒற்றை குடும்ப, அதற்கு குடும்ப அரசியல் வந்துச்சுன்றீங்க. என்ன சொல்றீங்களா? He explained DMK, one corporate company, 50% shares have a one family. Another 50% இருந்ததுனாக்கா நீங்க திமுக ஷேர் வாங்கிக்கலாம். Thank you. நன்றி. Thank you.
சார்